அஸ்ஸலாமு அலைக்கும். ஆல்ரெடி நம்ம ஃப்ராக் எப்படி கட் பண்ணணுங்கிற வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். இப்போ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதில் பேக் பீஸ் எடுக்கிறோம். பேக் பீஸில் நம்மளுக்கு தனியாக ஒன்று ஹிப் சைஸில் ஒரு 2 இன்ச்சில் கட் பண்ணி வச்சுருப்போம். அடுத்தது நெக்குக்கு நம்ம இப்போ கிராஸ் லைனு கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தில் எதுலையாவது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கிளாத் மிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இதில் நம்ம ஒரு கிராஸ் பீஸு கட் பண்ண போகிறோம். 1 இன்ச்சில் ஒரு ஸ்கேல் அளவில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃப்ராக்கோட வீடியோஸ் கட் பண்ணுற வீடியோ, அதாவது இந்த குர்த்தி கட் பண்ணுற வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ இது நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ண போகிறோங்கிற வீடியோ தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். இதோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இருக்கும்ல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தில் நம்ம 2 பீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அதை நம்மளுக்கு க்ராஸாக வருது பாருங்கள், அந்த இதையும் இப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் சேர்த்த மாதிரி இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறப்போ ஸ்ட்ரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் கிராஸிங்காக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரைட்னஸ் கிடைக்காது. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இப்படி கிடச்சிருச்சு. இதில் நெக்கை நம்ம வளைவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே ஸ்ட்ரைட் பீஸ் வச்சு பண்ணணும்னா இந்த வளைவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது. இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும், வளைச்சி ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஓகேங்க, இப்போ பாருங்கள், நம்ம நெக்குக்கு கிராஸ் பீஸை எடுத்து அப்படியே எட்ஜில், அதாவது ரொம்ப ரொம்ப எட்ஜுக்கு போயிடாமல் கொஞ்சம், அதாவது கட்டிங் பண்ணுவோம் பாருங்கள், அதில் கரெக்டான கட்டிங் பண்ணிடாமல் பார்த்து கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி நம்ம 2 ஸ்டிச்சு ஜாயின் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அந்த கிளாத்தை விரித்து விட்ட மாதிரி மடிக்கணும். அப்போ தான் இந்த கிளாத் நம்மளுக்கு மடித்த மாதிரி தெரியாமல் கொஞ்சம் லேஸாக தெரியும். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த திக்னஸ் அந்த இடத்துல ஏறுற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களை அதை விரித்து விட்டு, அதாவது எதுனா இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிடணும் பாருங்கள், அந்த ஜாயின் பண்ண பீஸை விரித்த மாதிரி வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை நெக்கை இப்படி ஜாயின் பண்ணி ஃபுல்லாக இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த வளைவாக வருது இல்லையா, அந்த இடத்துல அடுத்து நம்மளுக்கு மடிக்கையில் சுருக்கம் கிடைக்கும். அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சின்ன சின்னதாக இந்த நாச்சஸ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதில் பக்கம் பக்கமாக நீங்கள் போட்டு சின்ன சின்னதாக எடுத்து வெட்டிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம டேர்ன் பண்ணையில் ஈஸியாக நம்மளுக்கு டேர்னிங் ஆகும். பாருங்கள், அந்த சுருக்கங்கள் இல்லாமல் பார்க்கையில் ஃபினிஷிங்காக நீட்டாக தெரியும். நம்ம அதை அப்படியே திருப்பி உள்ளே மடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் மாதிரி அதுக்கு மேலே தையல் போட்டோம்னா மடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக எட்ஜில் அந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் பாருங்கள் கிளாத்து, அதுக்கும் மெயின் கிளாத்துக்கும் சென்டராக பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறமா இப்போ அதை டேர்ன் பண்ணையில் ஈஸியாக நம்மளுக்கு டேர்ன் ஆகிடும். ஓகேங்களா? இதை நம்ம டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு மடித்த மாதிரி கரெக்டாக ஆகிடுச்சு நெக்கு. ஓகேங்களா? இப்போ அயனிங் பண்ணியில் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக கிடைச்சிடும். ஓகேங்களா? அடுத்து நம்ம இப்போ அதை 1/4 இன்ச்சில் எட்ஜில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துட போகிறோம். இப்போ ஃபுல்லாக நம்ம அந்த இதில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே கொண்டு வந்துடலாம். எப்போவும் சொல்கிறதா, இழுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் அந்த நெக்கில் கரெக்டாக கையை கொண்டு கிளாத்தை மட்டும் டேர்ன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இழுத்து இழுத்து விட்டுறாமல் இருந்தீங்கன்னா நெக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நெக்கு கிடச்சிருச்சு. அதில் இருந்து இப்போ கரெக்டாக நம்ம சென்டராக மடித்து சென்டராக கரெக்டாக எடுத்து ஈக்குவலாக எடுத்துட்டு அதில் இருந்து நம்ம இப்போ 1.5 இன்ச்சு அளவு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 1.5 எடுத்து மெஷர் பண்ணி வைக்க போகிறோம். சென்டரில் அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் வைக்கிறோம். மொத்தமாக நம்மளுக்கு 3 இன்ச்சு கிடைக்கணும். ஓகேங்களா? சென்டர்லேருந்து 3 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டு கரெக்டாக அந்த 3 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பேக் சைடில் அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறது கொஞ்சம் கிராஸிங்காக தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த கரெக்டாக இந்த மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்கு 2 முறையாவது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். சும்மா 1 இன்ச் 1 பாயிண்ட் மட்டும் அதிகம் போயிடுச்சுன்னா கூட நம்மளோட மெஷர் பார்க்க பேக் சைடில் ஸ்டிச்சிங்கு ஃபிட்டிங்காக தெரியாது. ஓகேங்களா? அதனால் கேர்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க.
மடித்து 1.5 இன்ச்சு நம்மளுக்கு வரும். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு 3 இன்ச்சு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அந்த 3 இன்ச்சு இருக்கிறத நம்ம அந்த இடத்துல சின்ன சின்னதாக ஃப்ளீட் பண்ண போகிறோம். மடித்து தைக்க போகிறோம் சின்னதாகவே. ஓகேங்களா? சென்டரில் கரெக்டாக அந்த 3 இன்ச்சுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த 3 இன்ச்சை மட்டும்தான் நம்ம மடித்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை மடித்து கரெக்டாக எடுத்துட்டதுக்கப்புறமா அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நம்ம அதை இது மடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மடித்ததை நம்ம இப்போ அதை ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு தையல் மட்டும் போடுங்க. இது வந்து அடுத்த தையல் பிரிக்க வேண்டியதாக இருந்தால் நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த கிளாத் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்காக. இப்போ நம்ம ஒரு பட்டி பீஸ் ஒன்று கட் பண்ணியிருப்போம் பாருங்கள், இதில் இருந்து அந்த பீஸை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா? 1/4 இன்ச்சு கேப்பில் அந்த மேலே டாப் போர்ஷனும் அடுத்து அந்த பெல்ட்டுக்கு கட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அதையும் சேர்த்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். கிளாத்தை இழுக்காமல் கரெக்டாக பேக்லேயும் கிளாத் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல்லாக அதை ஸ்டிச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்தது இதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். படிமான தையல் மாதிரி மேலே போட்டோம்னா தான் அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அப்போ தான் அந்த பெல்ட் மாதிரி இடுப்பில் வந்து கரெக்டாக அந்த ஃபிட்டிங்காக தெரியும். ஓகேங்களா? அதுக்காகத்தான் இந்த இது. இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே நம்ம இப்போ ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக அது மேலே ஃபோல்டிங் பண்ணி, அதாவது ப்ளவுஸுக்கு வந்து பட்டி வைப்போம் பாருங்கள், அந்த பட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இதில் போடுறோம். ஓகேவா? இப்போ அந்த மாதிரி இப்போ போட்டு கரெக்டாக இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பேக் சைடு வந்து பாருங்கள், அந்த பட்டி மாதிரி கரெக்டாக அந்த பெல்ட்டு கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இது வந்து ஹிப்பில் வந்து இடுப்பில் கரெக்டாக தெரியும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி தனியாக ஜாயின் பண்ணுறப்போ இடுப்பில் வந்து பெல்ட் போட்ட மாதிரி ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும். அடுத்து இப்போ இந்த மடித்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதோட தையல் மேலே போட்டிருந்ததுனால கொஞ்சம் கீழே இருந்ததுன்னா இந்த தையலோடு போயிருக்கும். நம்ம மேலே போட்டுட்டதுனால இப்போ அந்த தையலையும் பிரித்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இல்லைனா அது தனியாக ஒரு தையல் தெரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த தையலுங்களை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே ஸ்டிச்சிங் இது வந்து நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெல்ட் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மேலே போயிட்டதுனால இப்போ அந்த தையல் தனியாக தெரியுது அந்த மடித்து தைச்சதில். அதனால தான் நம்ம அதை பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பிரித்து எடுத்துட்டதுக்கப்புறம் கரெக்டாக அதை வந்து தையல் வந்து இப்போ இல்லை, பியூரும் அந்த பெல்ட்டுக்கு இருக்கிறது தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பேக் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ அதோட பெல்ட்டையும் அந்த சைடில் வந்து நம்ம மடித்து தைக்க வேண்டியதையும் சேர்த்து நம்ம பண்ணி வச்சாச்சு. இப்போ பேக் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு எடுக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் சைட்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து வி கட் மாதிரி நம்ம அப்படி க்ராஸிங்காக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அந்த மெத்தடில் இப்போ அதை வி நெக்கை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்மளுக்கு கிராஸ் பீஸ் தேவையில்லை, ஸ்ட்ரெயிட் பீஸே போதுமானது. அந்த வி நெக்குக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 1 இன்ச்சு இல்லாமல் சும்மா ஒரு 3/4 இன்ச்சுக்கு தான் கிளாத்து எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வி நெக்குக்கு ஸ்ட்ரெயிட் கிளாத்தை எடுத்து அப்படியே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? மேலே ஷோல்டரில் இருந்து நீங்கள் கரெக்டாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டே 2 கிளாத்தையும் சேர்த்த மாதிரியே ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. வர்றதுக்கு கொஞ்சம் அந்த கீழே அந்த வீல் அந்த கர்வ் வருது பாருங்கள், அந்த கட்டு, அந்த வி கட்டுக்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சு கேப்பில் நிப்பாட்டிடுங்க. ஓகேவா? நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம சென்டராக ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறோம். அந்த வி வருது பாருங்கள், அந்த வியை வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து மடிச்சிடுறோம். மடிச்சுட்டு அடுத்த ஒரு கிளாத்தை நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் சேர்க்குறதுக்கு, அதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அந்த கிளாத்து எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இது வந்து நம்ம மேலே வந்து கிளாத்துக்கு வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? வெறும் அந்த இதில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த வி கட்டு மாதிரி கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ அந்த வி கட்டு மாதிரி கிடச்சதில் இப்போ நம்ம அந்த இதை சென்டராக வச்சுட்டு அதே மாதிரி இப்போ நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். புரிஞ்சுதுங்களா? வி நெக்குக்கு இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு தனியாக கூட நான் ஒரு வீடியோ வி நெக்கு போடுறதுக்கு போடுறேன். புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இதுக்கு தனியாக கூட நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அந்த வி நெக்குக்கு கொண்டு வந்துட்டு அப்படியே அந்த எட்ஜில் வந்து நீடியில் விட்டு நம்ம கிளாத்தை மட்டும் டேர்ன் பண்ணி கொண்டுட்டு வரோம். கொண்டு வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கர்வ் அந்த சைடில் ஒரு இது வருது இல்லையா, அந்த ஷார்ப்னஸ் அந்த இடத்துல மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
கட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் இப்போ ஒரு ஸ்டிச்சிங் ஒன்று போட்டுற போகிறோம். கரெக்டாக அதே மாதிரி தான் அந்த சைடில் கொடுத்த அந்த கிராஸ் பீஸ் துணிக்கும் இந்த மெயின் கிளாத்துக்கும் சென்டரில் ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த வி வருது பாருங்கள், அந்த இடத்துல ஷார்ப்பில் நீடியில் விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்தது கிளாத்தை மட்டும் டேர்ன் பண்ணுங்கள், நீடியில் திருப்பிடாதீங்க. ஓகேவா? அப்போ தான் அந்த ஷார்ப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த மேலேயும் ஒரு தையல் போட்டுட்டோம். போட்டுட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரப்போகிறோம். ஓகேங்களா? இப்போ அந்த எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு கரெக்டாக அந்த இது வந்து நம்மளுக்கு மடித்த மாதிரி அப்படியே கரெக்டாக ஃபிட்டாக தெரியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அதே மாதிரியே தான் அந்த ஷார்ப்னஸ்க்காக தான் அந்த இடத்துல நீடியில் விட்டு விட்டு நம்ம கிளாத்தை வந்து மட்டும் டேர்ன் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுத்து இப்போ நம்மளுக்கு பேக் சைடில் அதோட கிளாத் இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வி நெக்குக்கு வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங் முடிஞ்சு அதை நம்ம இப்போ பேக்கில் இந்த கிளாத் இருக்குது இல்லையா, இதை ஃபோல்டு பண்ணி ஹெம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம இப்படி ஸ்டிச்சிங் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அதை மடித்து அந்த 1/2 இன்ச்சு கேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அடுத்தது நம்மளுக்கு அந்த கீழே வந்து எப்படி அந்த ஃப்ளீட்ஸ் அதை வச்சு பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா எனக்கு லைக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து நெக்கு வந்து பேக் சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அந்த கிராஸ் சைடு இருக்குது இல்லையா, அதையும் மடித்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அந்த பிசுறு எதுவுமே தெரியாது. ஓகேவா? ஃபுல்லாக நம்ம அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே த்ரெட் எங்கேயாவது இருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம அயனிங் பண்ணுறப்போ நீட்டாக தெரியும் பார்க்குறதுக்கும். ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி மடிக்கிறோம். மடிச்சுட்டு சென்டர் பாயிண்டில் இருந்து நம்ம ஆல்ரெடி 1.5 நம்ம அந்த கர்வுக்கு கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கர்வில் இருந்து பாதியில் ஹாஃபில் இருந்தோம். அடுத்து ஒரு ஹாஃப் விட்டு மொத்தத்துக்கு 1 இன்ச்சு நம்ம இது வந்து மடித்து தைக்கிறதுக்காக விடுறோம். ஓகேங்களா? ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம விட்டுருக்கோம். அந்த இதில் இருந்து இப்போ நம்ம அந்த இடத்த கரெக்டாக அந்த இதுலேயே அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிட்டே மடித்து தைக்க போகிறோம். குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த இடத்துல அந்த கர்வுக்கு விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த கேப்லேருந்து மெஷர் பண்ணி கரெக்டாக நீங்கள் இதில் வந்து 1.5 நம்ம விட்டுருப்போம். சரிங்களா? அதை நம்ம கணக்கு பண்ணி அந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ அந்த இடத்துல முடிச்சுட்டு அந்த வி மாதிரி வருது பாருங்கள், அந்த இடத்துல தையல் போட்டுறாதீங்க, இல்லைன்னா அந்த ஷேப்னஸ்ஸே நம்மளுக்கு மாறிடும். ஸோ அதில் இருந்த ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஃப்ளீட்ஸ் பண்ணி கொண்டு வாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த வி கார்னர் போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக அதே மாதிரியே பார்த்துட்டு நம்ம இப்போ ஃபுல்லாக அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணி எட்ஜ் பண்ணி நம்ம இப்போ ஃப்ளீட்ஸ் வந்து மடித்து தைச்சி கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த வி டைப் மாதிரி வருது இல்லையா, அடுத்து அந்த சைடில் தான் நம்மளுக்கு அந்த கர்வ் வந்து வரணும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக இதை முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அடுத்து இதோட ஜாயின் நம்ம பட்டி வந்து பெல்ட் கட் பண்ணி வச்சுருப்போம் பாருங்கள், அதை வந்து இப்படி சென்டராக வச்சுக்கோங்க. ஓகேவா? சென்டராக வச்சுட்டு ஹாஃப் பேட்டர்ன் அந்த சைடு ஆப்போசிட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த ஹாஃப் அப்படி பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த ஷார்ப்னஸ் இருக்குது பாருங்கள் சென்டரில், அது வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டடாக கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம இப்படி சென்டர் பாயிண்டில் இருந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். பொறுமையாகவே தையல் போடுங்க. ஓகேங்களா? இப்படியே நம்ம ஃபுல்லாக இதை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒன் சைடு பண்ணியாச்சு இல்லையா, இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் அடுத்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். அதையும் சென்டராக கரெக்டாக கர்வில் கரெக்டாக வச்சு இப்போ தையல் போட்டுக்கிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரோம். பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு அது வந்து நீட்டாக தெரியும் பார்க்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதும் அடுத்து கீழே பாட்டம் சைடு ஸ்டிச் பண்ணுறதும் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மேலே டாப் போர்ஷன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஸ்லீவும் ஃபுல் ஃப்ராக் ஸ்டிச்சிங்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது வீடியோ டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.